வெல்கம் டு த டிவைன் மேஜிக். நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் பல ஆசைகள் இருக்கும், எய்ம் இருக்கும். எப்படியாவது நம்ம படித்து இந்த பொசிஷனுக்கு வந்துடணும், இல்லைனா வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கிடணும், ரொம்ப ஆசைப்பட்ட காரை வாங்கிடணும், சொந்தக்காரவங்க முன்னாடி இல்லை அவமானப்பட்ட இடத்துக்கு முன்னாடி ஜெயிச்சுட்டு கெத்தாக போய் நிற்கணும், விட்டுட்டு போனவங்க முன்னாடி செம்மையாக வாழ்ந்துடணும்னு பல ஆசைகள் இருக்கும், கனவுகள் இருக்கும், ஏக்கங்கள் இருக்கும். இப்படிப்பட்ட ஆசைகளும் கனவுகளும் நம்ம எல்லார் மனசுலையும் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை எப்படி அடையணும்னு தெரியாது. நம்மள பல பேர் இதுக்காக முயற்சியும் செஞ்சுருப்போம். ஆனால் எதிர்பார்த்த முன்னேற்றமோ உதவியோ இல்லை வாய்ப்போ கிடைக்காததால் சோர்ந்து போய் நம்ம ஆசைகளை வெறும் கனவாக மட்டும் மனசு நிறைய வச்சுட்டு இருப்போம். நாள் ஆக ஆக நம்ம கனவை அடைவோங்கிற நம்பிக்கையை நம்மளை விட்டுட்டு போயிருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நமக்கெல்லாம் இதுக்கு கொடுப்பனை இல்லை, நமக்கெல்லாம் இது கிடைக்காது, நாமெல்லாம் முதல்ல ஆசையே படக்கூடாதுங்கிற எண்ணத்துக்கு நம்ம வந்திருப்போம். ஆனால் உங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்தோ பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தோ இந்த வீடியோ மூலமாக ஒரு டெலகிராம் வந்திருக்கு. ட்ரீம் ஷார்ட்லி அரைவ் அப்படின்னு அந்த மெசேஜ் உங்ககிட்ட வந்திருக்கு. அவ்வளோதான். இனிமேல் நமக்கும் நம்மளோட கனவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள்லாம் பார்த்தா எதுவுமே நடக்கிற மாதிரியே தெரியல. மீதி இருக்கிற வாழ்க்கையை இப்போ இருக்கிற மாதிரி அப்படியே சராசரியாக அப்படியே போக்கிட வேண்டியதுதான். இனிமேல் அடுத்த ஜென்மோன்னு இருந்தால் அதில் வேணால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட நம்மளுக்கு இருக்கும். ஆனால் இப்படி நம்பிக்கையை இழந்த ஒரு சூழ்நிலையில் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு கனவே மறந்து போன ஒரு சூழ்நிலையாக இருந்தால் கூட இப்போ உங்களுக்கு கடவுள்கிட்ட இருந்தோ இல்லை பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தோ இந்த வீடியோ மூலமாக ஒரு டெலகிராம் வந்திருக்கு. இப்போ நீங்கள் அந்த டெலகிராம் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அதை ஓப்பன் பண்ணால் ட்ரீம் ஷார்ட்லி அரைவ் அப்படின்னு அதில் ஒரு மெசேஜ் இருக்குது. இந்த மெசேஜை பார்த்ததுல உடனே ஒரு அர்ஜென்சி உங்களுக்கு தெரியுதா? ஒரு பரபரப்பு உங்களால் உணர முடியுதா? அப்போது உங்கள் கனவு உங்கள் கிட்ட வர ரெடியாக இருக்குன்னு சொல்லுது. நீங்கள் கூப்பிட்டா மட்டும் போதும். ரஜினி சொல்லுவார்ல, நீங்கள் வந்தால் மட்டும் போதுங்கிற மாதிரி நீங்கள் கூப்பிட்டா மட்டும் போதும். ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அது உங்கள்கிட்ட 100 ஸ்டெப் எடுத்து வச்சு வரும். அந்த ஒரு ஸ்டெப்பு தாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த ஒரு ஸ்டெப் என்னென்னா, உங்களோட கனவை முதல்ல தெளிவாக ஒரு பேப்பரில் எழுதுங்க. ஏன்னா கனவாக இருந்தது இப்போ மறந்தே போயிருக்கிற சூழ்நிலையில் இருக்குது இல்லையா? இப்போ மறுபடியுமா அந்த கனவை நீங்கள் உங்கள் மனசின் ஆழத்திலிருந்து எடுத்து மேலே கொண்டு வாங்க. அதை முதல்ல ஒரு பேப்பரில் தெளிவாக எழுதுங்க. உங்களோட கனவை முதல்ல தெளிவாக ஒரு பேப்பரில் எழுதுங்க. முழுசாக எழுதிட்டு அதை படிங்க. இப்போ அதுக்கு கீழே உங்ககிட்ட பிரபஞ்சம் கொடுத்துச்சுல ஒரு மெசேஜ், ட்ரீம் ஷார்ட்லி அரைவ் அப்படின்னு, அந்த கடவுள்கிட்ட இருந்து வந்த மெசேஜை அதுக்கு கீழே எழுதிட்டு இப்போ மறுபடியும் இருந்து அந்த பேப்பரை ஃபுல்லாக வாசிங்க. உங்களோட கனவு இது, ஆனால் அதுக்கு கடவுள் கொடுத்துருக்கிற பதில் இதுவும் சீக்கிரமாக உங்கள் கையில் வரப்போகுது அப்படிங்கிறது. இதை நீங்கள் திருப்பி திருப்பி வாசிக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். அது ஒரு மேஜிக் மாதிரி நடக்கும். அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பை கூட்டிகிட்டு வந்து கொடுக்கும். அடுத்த ஸ்டெப்புக்கான வழியே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் நம்பிக்கையோட தைரியமாக செய்கிறது தான். உங்கள் கையை பிடிச்சி உங்கள் கனவு இருக்கிற இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். இதுதான் அந்த டிவைன் மேஜிக். அப்போது நீங்கள் சொல்லுவீங்க, இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியலையே, இது எப்படி பாசிபிள் ஆச்சுன்னு தெரியல, நிஜமாகவே இது டிவைன் மேஜிக் தான் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஏன்னா இது என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. ஐ எம் ஷுர் அபவுட் இட். இன்றைக்கி இல்லைன்னா என்னைக்கு. ரெடி, ஸ்டார்ட்.